அதீத மழை ஒன்று வரப்போகுது. அந்த மழைனால முக்கியமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாக்கள் முழுக்கவே மிகப்பெரிய ஒரு மழை. அது முக்கியமாக இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குல்ல, சுற்றுலா தலங்கள் இருக்கிற ஏரியாக்களெல்லாம் நிறைய மழை வந்து ரொம்ப அதீதமாக, அதாவது இயல்புக்கு மீறி அது வந்து ஒரு பெரிய மழையாக உருவெடுக்க போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணலாம். அதாவது அது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஒரு ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய மழை. இப்போ தான் வந்து கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது. இயற்கை சீற்றம் நடந்து நிறைய மக்கள் அதில் இறந்து போனாங்க. அது போலவே நடக்குமா அப்படிங்கிறதை காட்டிலும் அதை விட இன்னுமே அதிகமாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நிலச்சரிவாக தான் இருக்கணும்னு மட்டும் கிடையாது. திடீரென வெள்ளம் வருவதை கூட நம்ம பார்க்க முடியும். கோவில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இறந்து போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் கடலில் ஆயில் கலந்து நிறைய மீன்கள் செத்து போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட அந்த வெள்ளம் வந்த டைம்லலாம் வந்து நிறைய ஆயில் கலந்து அப்படியே மீன்கள்லாம் இறந்து மிதந்ததை பார்த்தோம். மயிலாப்பூர் கோவிலில் கூட நிறைய மீன்கள் இறந்து கிடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, காற்றாலே வந்த அந்த மிதுன ராசியில் ராகு இருந்தப்போ காற்றாலே வந்தது போல தற்பொழுது ராகு இருப்பது நீர்நிலைகளை சார்ந்த மீன ராசியில். அப்போ அசம்பாவிதம் பெரும்பாலும் நீரால் தான் இருக்கும். இப்போ அந்த நிலச்சரிவு கூட பாருங்கள், மழையால் தான் வந்தது. இந்த புயல் வந்தாலுமே அது நம்மளுடைய தமிழ்நாட்டை உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் போன டைமும் அப்படி தான் நடந்தது. போன டைமும் புயல் உரசிட்டு தான் போனது, ஆனால் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டது. ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதத்துடைய மிடில் வரைக்கும் நம்மளுக்கு நிறைய மழையால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய சேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்னை Zamita Aviation and Hotel Management College. படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech பிராண்ட், skilling everyone everywhere. இந்தியாவிலேயே தொடர்ந்து வந்து ஒரு பேரழிவு நடந்துக்கிட்டே இருக்கு. 3 மாநிலங்களில் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. வெள்ளமும் பாதி மாநிலங்களில் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் குறிப்பாக எப்பவுமே அந்த டிசம்பர் மாதம் வெள்ளம் வரும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஆனால் இப்போ வந்து வழக்கத்திற்கு மாறாக புயலின் எண்ணமோ இல்லை மழையோ அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. இது முன்னாடியே கணிக்கப்பட்டதா? அதாவது ஜோதிட ரீதியாக நம்மளுடைய சேனல்லையே நான் வந்து அதை பற்றி சொல்லியிருக்கேன். போன வருஷம் எண்டில் வந்து ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். ஆமாம், அந்த பேட்டியில் நான் சொல்லியிருந்தேன், அதாவது நீரால் வந்து முக்கியமாக, அதாவது தென் தமிழகம், இந்தியாவுடைய தெற்கு பகுதிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா நாம் அந்த பேட்டி எடுத்த பொழுது பார்த்திங்கன்னா அந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் நிறையா புயல் வெள்ளம் வந்திருந்தது. ஸோ அதனால் அதே போலவே இப்போ இருந்தே நீங்கள் இன்னிலிருந்தே எடுத்துக்கோங்க. இன்னிலிருந்து கரெக்டாக ஒரு 5 நாட்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இருந்தே ஒரு அதீத மழை ஒன்று வரப்போகுது. அந்த மழைனால் முக்கியமாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஏரியாக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாக்கள் முழுக்கவே மிகப்பெரிய ஒரு மழை. அது முக்கியமாக இந்த டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குல்ல, சுற்றுலா தலங்கள் இருக்கிற ஏரியாக்களெல்லாம் நிறைய மழை வந்து ரொம்ப அதீதமாக, அதாவது இயல்புக்கு மீறி அது வந்து ஒரு பெரிய மழையாக உருவெடுக்க போகுது. அதனால் இந்த மாதிரி டூரிஸ்ட் போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி மலை மேலே போகிறவங்க, இல்லைன்னா ட்ரெக்கிங் போகிறவங்க, இல்லைனா சுற்றுலா பயணம் வந்து இந்த லீவ் விட்டுருக்காங்க போகலான்னு சொல்லி போகிறவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எடுத்துக்காட்டாக கொடைக்கானல், ஊட்டி, நீலகிரி மாவட்டம், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணலாம். அதாவது அது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஒரு ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய மழை. இப்போ தான் வந்து கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்தது. இயற்கை சீற்றம் நடந்து நிறைய மக்கள் அதில் இறந்து போனாங்க. அது போலவே நடக்குமா அப்படிங்கிறதை காட்டிலும் அதை விட இன்னுமே அதிகமாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நிலச்சரிவாக தான் இருக்கணும்னு மட்டும் கிடையாது. திடீரென வெள்ளம் வருவதை கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் அதாவது தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகா, கேரளா இந்த 3 ஏரியாக்களில் தான் மிகப்பெரிய மழை வந்து வரப்போகுது. அதே நேரத்தில் நார்த் சைடில் பார்த்தோம்னா வடகிழக்கு பகுதிகள்னால் வந்து இப்போ உத்தரப்பிரதேசம், இமாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த இடங்களெல்லாம் பூகம்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பகுதியோ அல்லது மேலே இருக்கக்கூடிய சீன சம்மந்தப்பட்ட பகுதிகள்லையோ
வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கேரளாவில் ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்று நீங்க முன்னாடி இருந்த ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தீர்கள். ஸோ இதை வந்து எப்படி கணிப்பீங்க சார்? அதாவது இப்போது நம்முடைய உலகம் வந்து 3 விதமான ரேகைகளால் பிரிக்கப்பட்டிருக்கு. 3 விதமான ரேகைகள் அப்படின்னா வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ஈக்குவேட்டர். இதை தமிழில் சொன்னோன்னா பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னா கடக ரேகை, மகர ரேகை, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். இந்த ரேகைகள் போகக்கூடிய பகுதிகளிலிருந்து ஒரு 3 அல்லது 4 சென்டிமீட்டர் முன்னும் பின்னும் அப்படிங்கிற அளவில் வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்பொழுது சனி வந்து கோச்சாரத்தில் சனி கும்பத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பஞ்சாங்கத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்குது. இப்போ வந்து தற்போது பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு நிறைய இடையூறுகள் வந்து இருந்திருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகளில் போய் மாற்றுறது, விபத்துகள், நோய்கள், அறுவை சிகிச்சை, மிக முக்கியமாக கடகராசியில் பிறந்த நபர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு திடீரென உடல்நலம் சரியில்லாமல் போகிறது அப்படிங்கிற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கும். இது தனி மனிதனுடைய ஜாதகத்தில் சொல்லப்பட்டது. ஓகே. உலகத்திற்கு எப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, அதாவது கடகம் அப்படிங்கிறது தென்னிந்திய பகுதிகளை குறிக்கக்கூடிய பகுதி. முக்கியமாக வந்து தமிழ்நாடு வந்து மையப்படுத்தி அங்கே சொல்லப்படுது. அப்போது கடகராசிக்கு அஷ்டம சனின்னு சொல்லும் பொழுது அப்போது நீர்நிலைகள், ஏன்னா கடகம்னா என்னன்னா அது வந்து கடல் சார்ந்த இடம். அது ஓகே. அதனுடைய சிம்பலே நண்டுன்னு சொல்லுவோம். நண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா நண்டு கடலில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த கடக ராசிக்கு அஷ்டம சனிங்கிற காரணத்தினாலையும் ராகுன்னு சொல்லக்கூடிய கூட்டு மரணத்தை தரக்கூடிய கிரகம், ஜோதிடத்தில் அது சொல்லுவாங்க மாஸ் டெத்துக்கு காரக கிரகம் வந்து ராகு. இப்போ ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பீப்புள் வந்து நிறைய பேர் இறந்து போவாங்க. அதுபோல் இயற்கை சீற்றங்கள், பூகம்பங்களோ, இப்போ நிலச்சரிவோ, வெள்ளமோ நடக்கும் பொழுது கூட்டாக மக்கள் இறந்து போகிறாங்க இல்லையா, அதற்கான காரணம் ராகு எந்த ராசியில் இருக்கிறார், அந்த ராசியில் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து தான் அந்த வருடத்தில் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ ஒரு உதாரணமாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 2020 வருடத்தில் ராகு வந்து மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தில் காற்றை குறிக்கக்கூடிய ராசிங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா கொரோனா வந்தது. அது கொரோனா எப்படிப்பட்டதுன்னா காற்றின் மூலம் பரவக்கூடியது. ஒருத்தர் தும்முனாலோ இருமுனாலோ காற்று மாசுபட்டு அது மூலமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. அது நார்மலான ஒரு நுண்ணுயிரி கிடையாது. அது வந்து ரொம்ப பெரிய வைரஸ் அது. அப்போது காற்றின் மூலமாக அப்போ விமான விபத்துகள் நடக்கலாம், ராக்கெட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிற மாதிரி அது காற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிகாட்டுச்சு. அதுபோல் இப்பொழுது இருக்கக்கூடிய ராகு என்பவர் எங்கே இருக்கிறாருன்னா நீரை குறிக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கிறார். மீன்களும் நீரில் தான் வாழும். நீங்கள் இந்த ராகு வந்து மீனத்துக்கு வந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சவுதியில் மழை வந்துச்சு, அது இயல்புக்கு மாறான ஒரு நிகழ்வு. அங்கே வந்ததுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கடல் இப்போ அடிக்கடி பொங்கிட்டு இருக்கிறத நீங்கள் அடிக்கடி நியூஸில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்க்கலாம், நம்ம திருச்செந்தூருக்கு கூட 50 அடி உள்ள நீர் இது வந்து அடிக்கடி நிகழ்றதை நீங்கள் பார்க்க முடியும். ராகு மீனத்துக்கு வந்ததுலேருந்து கோவில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் இறந்து போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் கடலில் ஆயில் கலந்து நிறைய மீன்கள் செத்து போச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய அந்த வெள்ளம் வந்த டைம்லலாம் வந்து நிறைய ஆயில் கலந்து அப்படியே மீன்கள்லாம் இறந்து மிதந்ததை பார்த்தோம். மயிலாப்பூர் கோவிலில் கூட நிறைய மீன்கள் இறந்து கிடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா காற்றாலே வந்த அந்த மிதுன ராசியில் ராகு இருந்தப்போ காற்றாலே வந்தது போல தற்பொழுது ராகு இருப்பது நீர்நிலைகளை சார்ந்த மீன ராசியில். அப்போ அசம்பாவிதம் பெரும்பாலும் நீரால் தான் இருக்கும். இப்போ அந்த நிலச்சரிவு கூட பாருங்க மழையால் தான் வந்தது. ஸோ அதனால் இந்த கடகராசிக்கு அஷ்டமச்சனி என்பதை மட்டும் இல்லாமல் ராகு இருக்கக்கூடிய இடம் தான் குறிகாட்டும். அப்போ நம்ம இதையே எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்? ராகு பெயர்ச்சியான பிறகு ராகு அடுத்தது காற்று ராசிகளில் வருவார். அப்போது விமான விபத்துகள் அதிகரிக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை தீவாக மாறப்போகுது, சென்னை வந்து ஒரு பேரழிவை சந்திக்க போகுது, ஏன்னா கடலின் நீர்மட்டம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு. அஸ்ட்ராலஜி படி அடுத்த 3 மாதம், ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரே வந்து ஒரு மழைக்காலம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஏதாச்சும் பேரழிவு ஏற்பட உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கா அஸ்ட்ராலஜி படி? அதாவது ஜோதிட ரீதியாக இந்த ஏரியாக்கள், அதாவது முக்கியமாக வந்து சென்னை, அதாவது பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள்,
அந்த பகுதிகள்ல பிரச்சனைகள் வருமா? அப்ப நீங்க சொன்னது மாரி கடல் வந்து உள்வாங்குறது இல்லாம உள்ள வருமா? நிலப்பகுதிகள் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு அப்நார்மலா வருமா? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, அது இனிமேல் வரக்கூடிய 100 வருடங்களில் இது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா வாய்ப்பில்ல. அதனால மக்கள் வந்து தைரியமா இருக்கலாம். என்ன நடக்கலாம் அப்படின்னா, மழை வெள்ளத்தால் சேதம் ஏற்படும். அதாவது சனி தன்னுடைய நீச்ச ராசியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் இங்க பிரச்சனைகளுக்கே காரணங்க. 2 கிரகங்கள். ஒண்ணு ராகு, இன்னொன்னு சனி. இவங்க 2 பேரும் வந்து இப்ப வந்து ரொம்ப பிரச்சனைய குடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா சனி தான் இந்த பிரச்சனைய குடுக்குது. அதாவது தொழிலாளர்களுக்கு பிரச்சனை, பாதாள சாக்கடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாதாளத்தில போய் வேலை செய்றவங்களுக்கு பிரச்சனை, நீர் வந்து அசுத்தமாகுற பிரச்சனை. இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்குது. அது அடுத்தது மீன ராசிக்கு போவும். அடுத்தது மேஷ ராசியில இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தை தாண்டுற வரைக்கும் பரணி நட்சத்திரத்த தாண்டுற வரைக்கும், நம்ம இது போல நிறைய இயற்கை சீற்றங்களை நாம் பார்த்து கொண்டே இருப்போம். ஆனா, பர்ட்டிகுலரா நீங்க சொன்னது போல சென்னை மட்டும் தான் இல்லாம, நான் சொல்றது முக்கியமா தென்னிந்திய பகுதிகள். அடுத்த வருஷம் இதுல ஆந்திராவும் ஜாயின் ஆயிடும். இப்ப நான் சொன்னதுல 3 தான் சொன்னேன். அது தமிழ்நாடு சொன்னேன், கர்நாடகம், கேரளா. ஆந்திராவ நான் சொல்லல. சனி பெயர்ச்சி ஆகி, அது மீனத்திற்கு போயிட்டு அங்க இருந்து அது மேஷத்துல பரணி நட்சத்திரம் வரைக்கும் போகிற வரைக்கும், அந்த நேரத்துல வந்து ஆந்திர பகுதிகளும் பாதிக்கும். என்னுடைய கணிப்பு என்னன்னா, இப்போ அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஒரு ஒரு அதாவது ஒரு 2 மாதங்களுக்குள்ள ஒரு புயல் ஒண்ணு வரலாம். 2 புயல் அல்லது 1 புயல் வரலாம். அந்த புயலானது ஒண்ணா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு பாதிப்ப குடுக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு பாதிப்புகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மிஸ் ஆச்சுன்னா நேரா ஆந்திராக்கு தான் போகும். ஆனா ஆந்திராக்கு போறதுக்கான வாய்ப்பு குறைவு. இப்ப நான் சொன்ன டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் சேதமாவறதுக்கு, ஒண்ணா வெள்ளம் வர்றதோ அல்லது அதீத மழையாலோ இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டுங்க. ஓகே. குறிப்பிட்ட சென்னைக்கு ஏதாச்சு புயல்கள், ஆறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா, மக்களுக்கு ஒரு தொடர்ந்து பயம் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா, அ போன வருஷம் வந்த புயலா இருக்கும், அதுக்கு முந்தின வருஷம் புயலா இருக்கட்டும், வர வர ஐயோ! எப்ப சென்னைக்கு புயல் வரும்? ஏன்னா, வெள்ளம் சூழ்ந்து ஒரு மாரி மக்களே பயத்துல தான் இருக்காங்க. கடைசியா இந்த செப்டம்பர தாண்டிருச்சுனாலே, ஒரு சின்ன மழை பெஞ்சாலே, ஐயோ! வெள்ளம் வந்துருமா? அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ குறிப்பிட்டு சென்னையில ஏதாச்சும் புயல்கள் வர வாய்ப்பு இருக்கா? போன வருஷம் வந்த மாரி இப்ப வர வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த முறை வந்துங்க, புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 2 அல்லது 3 புயல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதிக மழை பொழிவு வருவதற்கு வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை தான் அதிகமா இப்போ வரும். இந்த புயல் வந்தாலுமே அது நம்மளுடைய தமிழ்நாட்ட உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் போன டைமும் அப்படிதான் நடந்தது. போன டைமும் புயல் உரசிட்டு தான் போனது. ஆனா மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டது. ஸோ அதனால இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதத்துடைய மிடில் வரைக்கும் ஓகே. நம்மளுக்கு நிறைய மழையால் வந்து நம்ம தமிழ்நாட்டுல நிறைய சேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ஜோதிடத்துல நம்ம ரேஞ்ச் வச்சு தான் சொல்லுவோம். இப்ப இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில இருந்து தனுசு ராசிய கடக்கிற வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தனுசு ராசியில பூராட நட்சத்திரத்துக்கு வரைக்கும் வர்ற வரைக்கும் நிறைய மழைகளை வந்து நம்ம பார்க்க முடியும். அது நீங்க இப்ப இருந்தே ரீசென்ட்டாவே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப இருந்து ஒரு 10 நாள்ல இருந்தே மேக்ஸிமம் 10 நாளுக்குள்ளேயே மிகப்பெரிய மழைகளை முக்கியமா சென்னையில, நீங்க கேட்டதுனால சொல்றேன். சென்னையில திடீரென ஒரு மழை ஒரு 2 நாளைக்கு ஒரு நல்ல பெரிய மழை. அதாவது அ இயல்புக்கு மீறிய மழைய வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். ஆனா, சேதாரங்கள் அப்படிங்கிறது இந்த டைம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா, அந்த புயல் மழையோட வரும்பொழுது தான் ரொம்ப சேதாரங்கள் இருக்கும். நீர் வந்து தேங்கி நிற்கலாமே தவிர்த்து, இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் சின்னதா ஒரு 2 நாளைக்கு. பெரும்பாலும் அது நைட்டு தான் வரும். ஓகே. இப்ப ஜோசியம் எடுத்தாலே இல்ல ஒரு இது பரிகாரம்னு ஒன்றது பெரிய பேசப்படுகிறது. இதற்கான பரிகாரம்னு என்ன இருக்கா ஏதாச்சும்? புத்தாண்டு பிறக்கும் பொழுது, ராகு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அந்த ராகு இருக்கிறது வேலை என்ன பண்ணும், கூட்டு மரணம்னு சொல்றத வந்து தவிர்ப்பதற்கு, கூட்டு பிரார்த்தனைன்னு ஒண்ணு நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. கூட்டு பிரார்த்தனைங்கிறது எதுக்குன்னா, இந்த மாரி கூட்டு மரணங்களை வந்து தவிர்க்கும். இந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறத நீங்க கவனிச்சீங்கன்னா, எல்லா மதத்திலயுமே இருக்கு. ஆமா, கண்டிப்பா. எல்லா மதமும் வந்து கூட்டா எல்லாம் சேர்ந்து உலக நன்மைக்காக வந்து வந்து நம்மளை விட உயரிய சக்தியை வழிபடக்கூடியது உண்டு. நம்மளுடையத பொறுத்தவரைக்கும் நீர்நிலைகள் அப்படின்னு வரும்பொழுது, நீர்நிலையால் பாதிப்புகள், புயல், காற்று இது மாரி பிரச்சனைகள் வரும்பொழுது, நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள்,
அதே மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க சித்தர்கள். ஆமா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதி அடைவதுங்கிறது நீர்நிலைகளுக்கு அருகில தான் இருக்கும். ஆற்றங்கரை ஓரத்துல இருக்கலாம். இல்லன்னா பார்த்தீங்கன்னா, கடற்கரை ஓரத்துல இருக்கலாம். இப்ப சென்னையில கூட வந்து திருவான்மியூர்ல வந்து பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவ சமாதி இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா வந்து பட்டினத்தாருடைய ஜீவ சமாதி ஒண்ணு இருக்கு. அதுவும் கடல் ஓரத்துல தான் இருக்கு. இதுபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல நெறைய கடலோர பகுதிகள், ஆற்றங்கரை ஓரத்துலலாம் நெறையா நீர்நிலைகளுக்கு அருகில் ஜீவசமாதி அடைந்த அந்த சித்தர்களுடைய கோவில்களுக்கு போயி, அதாவது எப்பயுமே கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லும்பொழுது, அங்க இருக்க மக்களுக்கு அன்னதானமும் குடுத்து, நாம வந்து இந்த மாரி இயற்கைக்கு மாறா நாங்க ஏதாவது தவறு செய்திருந்தோம்னா, ஏன்னா அங்க இருக்க சித்தர்கள் வந்து நேரடி தொடர்பு டு த இது பஞ்சபூதங்களோட தொடர்புல இருக்காங்க. அந்த ஜீவ சமாதின்னாவே அதுதான் அர்த்தம். அது வந்து நேரடியாக பிரபஞ்ச தொடர்புல இருக்கிறது. அப்ப நாம அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது, நமக்காக அவர்கள் வந்து மிகப்பெரிய வீரியம் இல்லாத அந்த சீற்றத்த நம்மளுக்கு குடுத்து, மிகப்பெரிய சோகம், மிகப்பெரிய இழப்புகள், மனித உயிர்கள் வந்து காப்பாற்றப்படுவதற்கு நம்மளுக்காக அவங்களும் பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பா அவங்க வேண்டிப்பாங்க. ஸோ அதனால நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களையும், சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளையும் ராகு நீர் ராசிகளில் இருக்கும் பொழுது வழிபாடு செய்யணும். காற்று ராசிகள்ல இருக்கும் பொழுது மலை மேல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் நம்ம வழிபாடு செய்யணும். அதாவது காற்று மட்டும் இல்லாம நிலமும் அப்படித்தான். நிலம், காற்று 2மே மலை மேல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நம்ம போய் வழிபாடு செய்யணும். அதுபோல நெருப்பு ராசிகள்ல ராகு இருக்கும் பொழுது கோவில்கள்ல ஹோமங்கள், யாகங்கள் செய்து நம்ம வழிபாடு செய்யணும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான இது வந்து நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எப்ப செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. ஒவ்வொரு புத்தாண்டின் பொழுதும் ராகு இருக்கும் ராசியை கணித்து அதுக்கு ஏற்றது போல நம்ம வழிபாடு செய்துட்டோம்னா வீரியம் குறையும். மன ஒற்றுமையோடு செய்யணுங்க அது நம்ம. அதுதான். சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்டாக பெறுங்கள். GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.